ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மது. வெல்கம் டு அவர் சேனல் மதுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு பியூரி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பார்க்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ராகி நைட்டே ஊற வச்சு காலையில் மிக்ஸி ஜாரில் பால் எடுத்து நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு கிண்டி கஞ்சாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதையே ட்ரை பவுட்ராக்கி அதை தண்ணியில் கலந்து கஞ்சாவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் அதை பவுட்ராக்கி கஞ்சி பண்ணி கொடுக்கலாம். இந்த 3 வகையில் ராகி அடுத்து இட்லி. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இட்லியை தண்ணியில் தொட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சே நம்ம கொடுக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தண்ணியில் தொட்டு கொடுக்கலாம். தேங்காய் பால்லையும் தொட்டு கொடுக்கலாம். அடுத்த ஒன்று இடியாப்பம். இடியாப்பமையுமே நம்ம தண்ணியில் தொட்டு கொடுக்கலாம், தேங்காய் பால்லையும் தொட்டு கொடுக்கலாம். இட்லி கொடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இடியாப்பம் கொடுத்தா போதுமானது. அடுத்த உணவாக நம்ம தோசை கொடுக்கலாம். ரொம்ப முருகலாக இல்லாமல் கொஞ்சம் பதமாக ஓரளவுக்கு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தண்ணி தொட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் அடுத்து தேங்காய் பால் அப்புறம் சட்னி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெள்ளை அவல் சிவப்பு அவல் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதோட பேரிச்சம்பழமே ஊற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் ட்ரை நட்ஸ் பவுடரும் சேர்த்து சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அவல் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவல் உடம்புக்கு நல்லது, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்த உணவு என்னென்னு பார்த்தோம்னா சத்து மாவு கஞ்சி தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையாக அதை அரைப்பாங்க. அதில் எல்லா வகையான பருப்புகள், அரிசி, அப்புறம் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுப்போம். அடுத்ததான் என்னென்னா ரவை ஒரு 8 மாதத்துக்கு மேலே நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா குலைவாக செஞ்சு கொடுக்கலாம். காரம் எதுவும் சேர்க்க வேணாம் பெப்பர் மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா குலைவாக கொடுங்க, அப்போ தான் செரிக்கும். அடுத்தது சேமியா. என்னோடய குழந்தை சேமியா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேமியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதையுமே கொஞ்சம் அதிக தண்ணி ஊற்றி நல்லா குலைவாக கொடுங்க. அடுத்த ஃபுட் பார்த்திங்கன்னா கோதுமை ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதனால் கோதுமை சேர்த்துக்க பாருங்கள். கோதுமை தோசை நம்ம எப்படி தோசை ஊத்தாப்பம் மாதிரியே ஊற்றி கொடுக்குறோமோ அதே மாதிரி கோதுமை தோசையுமே ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி மக்கானா, அதாவது தாமரையோட தண்டுலேருந்து உருவாக்கப்படுற ஒரு பொருள் தான் இதில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நட்ஸ் பவுடரோடு சேர்த்து கஞ்சி மாதிரி கிண்டி கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லா. அடுத்த உணவு முட்டை. என்னோடய டாக்டர் ஒரு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. உங்கள் டாக்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சக்கரு தனியாகவும் வெள்ளைக்கரு தனியாகவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்து கொடுங்க. அடுத்த ஃபுட் பார்த்திங்கன்னா பேன்கேக். முட்டை கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு அலர்ஜி இல்லைங்கிற பட்சத்தில் பேன்கேக் கொடுங்க. நிறைய ரெசிபிஸ் இருக்கும். வெறும் கோதுமை மாவும் முட்டையும் கலந்து சின்ன சின்ன தோசையாக ஊற்றி கொடுங்க. அடுத்தது வெண்பொங்கல். பச்சரிசி பாசிப்பருப்பு கலந்து எப்பொழுதும் நமக்கு செய்கிறத விட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. பெப்பரும் ஜீராவும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ட்ரை நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரவா உப்புமா மாதிரி இல்லாமல் பொங்கல் மாதிரியும் நம்ம செய்யலாம். வெண்பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். பச்சரிசிக்கு பதிலாக ரவா போட்டு நல்லா குலைவாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொடுத்திங்கன்னா ரவா பொங்கல் ரெடி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை.